இலங்கையர்களே நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னுடைய நிலைமையில் நான் அப்படி இருந்ததால், எனக்கு சில அழுத்தங்கள் இருந்ததால் நான் அப்படி பேசிட்டேன். இலங்கையர்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க. பகீர் மன்னிப்பு கேட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். உடனடியாக மன்னிப்பு கேட்ட இந்திய சகோதரர், பிரஸ் அங்க இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்துல பேட்டி கொடுக்கும்போது வேண்டும் என்ற காத்துரு அன்பு இலங்கை சொந்தங்களே, இலங்கை சகோதரர்களே, உண்மையாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது எனக்கு. நாங்கள் இலங்கையில் 3 நாட்கள் ஏர்போர்ட்ல தங்கியிருந்து போன்றதெல்லாம் அங்கப்பட்ட சிரமங்கள் எல்லாம் பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான். எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்களும் எங்களிடத்தில் நடந்து கொண்ட முறையில் ஏற்பட்ட அந்த அதிருப்தி தான் தவிர வேற இலங்கையோ இலங்கை மக்களுக்கோ எந்தவித இதுவும் இல்லை. அங்கு இறந்த குடும்பங்களுக்கும் அங்க குடும்பங்களை இழந்து தவிக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடியவர் கிடையாது. எனக்கு ஒரு வேலிடான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட இல்லை. மீனிங் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு, ரொம்ப காலமா நான் அதை யூஸ் பண்ணலை. அதை நான் டெலீட் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்ப என்னுடைய நண்பர்கள் இங்கு நான் அங்க கொழும்புல இருந்த சமயம் பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்க ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, ஃப்ளட் வந்தது சம்பந்தமா எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியல. இதை அங்க உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் எங்களிடத்துல சரியா அதனுடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு சரியா பகிரவும் இல்லை. அவங்க எங்களை நாங்க இருந்த சமயத்துல எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. எமிரேட்ஸ், எத்திஹாத், இது இண்டிகோ, எல்லா ஏர்லைன்ஸும் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சரியான காரணங்கள் அவங்கள்ட்ட கேட்டா அதுக்கு அவங்க காரணங்கள் எங்க இடத்துல தரல, எங்களை புறக்கணிச்சாங்க. ஸோ அது சம்பந்தமா அந்த ஒரு அதிருப்தியில தான் நாங்க ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி தமிழ்நாடுடைய பிரஸ் அங்க இருந்தாங்க. அவங்க அந்த சமயத்துல பேட்டி கொடுக்கும்போது நாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம். அந்த பட்ட கஷ்டத்துல இருந்து உடனே வந்த சமயத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிலவரங்கள் சரியா தெரியாது. அது மாதிரி பேசக்கூடிய சமயத்துல நான் பொதுப்படையாக இலங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசிட்டேன். இது கண்டிப்பா நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. என்னுடைய வார்த்தையில நான் வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ண விதத்துல அது தவறுதுங்கிறத நான் இப்ப உணர்ந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை நீங்க மன்னிச்சிருங்க. இது நான் இலங்கையில கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக நான் என்னுடைய அல்லாஹ்விடத்துல நான் பிரார்த்தனை செய்யறேன். கண்டிப்பா ஜிசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா. என் மீது கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் லேசாக்கி தருவான். தமிழ்நாடுடைய அதாவது அவங்க இறங்கும் போது மீடியாவுடைய ப்ரெஷர், அதே மாதிரி அவங்களும் வந்த நிலைமையால் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இலங்கை விமான நிலையம், இலங்கையின் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம், இந்த விமான நிலைய பொறுப்பதிகாரிகளுடைய அலட்சியம்தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் இதை பண்டாரநாயக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி, சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி இவங்களை பற்றிய அந்த கவன ஈர்ப்பு, யாரெல்லாம் கவனீனமாக இருந்தாங்களோ அந்த மாதிரி அதிகாரிகளையும் உடனடியாக விசாரித்து இது மாதிரியான நிகழ்வுகள் இதன் பிறகாவது நடக்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சகோதரர் பேசியது தவறு அப்படின்றத மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய விமான நிலைய அதிகாரிகளால் உங்களுக்கு நேர்ந்த துயரங்களுக்கு
எங்களுடைய மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு பிறகு இனிவரும் நாட்களையாவது இலங்கை விமான நிலையம் இது போன்ற தவறுகளை செய்யாமல் இதற்கு பிறகாவது சரியான நேர்த்தியான வழி அமைப்புகளை செயல்படுத்தி வரக்கூடியவங்களுக்கு பயணிகளுக்கு சரியான வழிமுறைகளை செயல்படுத்துவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி எப்போவுமே இந்த சோஷியல் மீடியாக்கள், அதாவது குறிப்பாக மீடியாக்கள் போய் அந்த இடத்துல மைக்க வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் சில நேரங்களில் அவங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட நிலைமை இன்னும் தூண்டுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்குது. சரி, எது எப்படியோ அவரும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தயவு செய்து இதன் பிறகு சமூக வலைத்தளங்களில் இவருடைய அந்த விமர்சனங்களாக பகிரக்கூடிய வீடியோக்களை தயவு செய்து அகற்றிக்கோங்க. இதன் பிறகு போடுறத தயவு செய்து நிறுத்திக்கோங்க. சமூக வலைத்தளங்களில் பயணிக்கக்கூடிய உறவுகள். ரொம்ப நன்றி. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.